ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மூவி பார்க்க போறோம்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னா அனிமேஷன் ரசிகர்களே ரொம்ப வருஷம் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இப்ப சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிற அட்டாக் ஆன் த டைட்டன் த லாஸ்ட் அட்டாக் படம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கு. ராட்சச மனித உருவத்துல இருக்கிறவங்கள டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சாதாரண மனுஷங்களை உயிரோட பிடிச்சு சாப்பிடுவாங்க. இவங்க கிட்ட இருந்து மனிதர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவரை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள தங்களோட உலகத்தை அமைச்சு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா டைட்டன்லயே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற கோலோசல் அப்படிங்கிற ஒரு டைட்டன் மட்டுமே மனித இனத்தை தொடர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த டைட்டன்களை எதிர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே சில படைகளும் உருவாகுது. இதுக்கிடையில எரேனோட அம்மா டைட்டன் ஒன்னால கொல்லப்படுறாங்க. அதனால அந்த டைட்டனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு படை ஒண்ணுலயே சேர்றாரு. இந்த அனிமேஷன் தொடரோட ஆரம்பத்தோட தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா முன்னாடி வந்த சீரீஸ் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கதை நகர நகர ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா எரேன் ரம்பிங் அப்படிங்கிற ஒரு பெரிய டைட்டனை ஊருக்குள்ள விட்டுறான். இதனால மக்கள் அலறி அடிச்சு உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு ஓடுறாங்க. இதை தடுத்து நிறுத்த ஒட்டுமொத்த அரசாங்கமே தயாரா நின்னுட்டு இருக்கு. அந்த டைட்டன் மேல குண்டு வீசுறாங்க. ஆனா எந்த டைட்டனுமே சாக மாட்டேங்குது. அதே நேரத்துல வேற வேற வகையான டைட்டன்ஸ் எல்லாமே உள்ள வருது. பெரிய சண்டையும் நடக்குது. ரெய்னர் ராணியோட சண்டை காட்சிகள் அவ்வளவு பிரம்மாண்டமா காட்சிப்படுத்தி இருக்காங்க. ரம்பிங் அப்படிங்கிற டைட்டன் நடக்கும்போது மனுஷங்க எல்லாம் உயிரை காப்பாத்த ஓடுற காட்சிகள் கொஞ்சம் பரபரப்பாவே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா ரம்பிங் நடந்துட்டு இருக்கும்போது குழந்தை உன்னை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த குழந்தை கை மாறுறது எல்லாம் பார்க்கும்போது பாகுபலி படத்தோட சீன் கண்டிப்பா ஞாபகம் வரும். டைட்டன் கிட்ட இருந்து விமானம் மூலமா தப்பிக்கிற காட்சிகள் எல்லாமே ட்விஸ்டாவும் இருக்கு, கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற சண்டைகள் எல்லாமே அருமையா இருக்கு. பல டைட்டன்கள் உள்ள வந்தோடனே அருமீன் அப்படிங்கிற ஒரு பட போடுற காட்சிகள் கொஞ்சம் காமெடியா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கிடையில எரேன் மிகாசாவோட காதல் காட்சிகளும் வருது. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா படத்தை கொண்டு வந்த விதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பின்னணி இசை, சவுண்டிங் எஃபெக்ட் எல்லாமே அருமையா இருக்கு. படத்துல மைனஸ் இல்லாம இல்லைங்க. ரொம்ப வன்முறை காட்சிகளும் இருக்கு. 18+ படமாவும் இருக்கு. ஆக மொத்தத்துல அட்டாக் ஆன் டைட்டன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அனிமேஷனும் மிரட்டலான ஆக்ஷனும் சேர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அனிமேஷன் மூவினே சொல்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.